நீங்க பத்திரிகையாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் குண்டாஸ் போடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. எங்களை தான் விமர்சிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்காத ஊடகமே கிடையாது. ஆனால் தமிழக அரசை பற்றி விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை. அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல அத்தனை எதிர்க்கட்சிகளும் போராடுவதற்கு அனுமதி கேட்ட போது அவர்களை எல்லாம் கைது செய்து மிக மோசமான ஒரு இடத்துல அடைச்சாங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். யாருமே எதிர்க்கட்சிகள் இல்லாத போது கூட மக்களை அடைச்சி வைக்கிறது பணப்பட்டுவாடான்னு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் அவங்க வழக்கமான பாணியில் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவதற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி மிக தெளிவாக நம்முடைய சட்டம் சொல்கிறது. அதனால் நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்துகிறாங்க நாங்களும் உங்களை மாதிரி பார்த்துட்ருக்கோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இந்த மாதிரி கைது நடவடிக்கை போராட்டத்துக்கு அனுமதி அளிக்காதது. நான் 2-3 விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, தமிழக காவல்துறை ஒரு சிறு சிறு பதிவுகள் சமூக ஊடகங்களில் வந்தாலே பாய்ந்து போய் இரவோடு இரவாக கைது செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை. தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களாக எங்கள் கட்சியினை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, ஏதோ எதிர்க்கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள். நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் குண்டாஸ் போடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. எங்களை தான் விமர்சிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்காத ஊடகமே கிடையாது. ஆனால் தமிழக அரசை பற்றி விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை. அதுதான் யதார்த்தம். அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அத்தனை எதிர்க்கட்சிகளும் போராடுவதற்கு அனுமதி கேட்ட போது அவர்களை எல்லாம் கைது செய்து மிக மோசமான ஒரு இடத்துல அடைச்சாங்க. அது பாமகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும். அதே போல இப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ளை எப்படி அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே ஊடகத்தில் காட்டிகிட்டு இருக்கீங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாநிலமா? திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருக்குமான அரசுன்னு பெருமை பேசுகின்ற திமுக அரசு எதிர்க்கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை கூட நசுக்க பார்க்கிறது. விறுவிறுப்பாக இன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கு. டெல்லி அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல்லாம் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியினுடைய வாக்குப்பதிவு மிக நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கிறோம். இந்த முறை டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எங்களால் உணர முடிந்தது. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்று அவர்கள் அதை எழுத துவங்கி இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், அத்தனை எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து நான் மட்டுமே சாம்பியன் அப்படின்னு சொல்லி களத்தில் ஒத்த ஆளாக நின்றுட்டு இருக்கிற திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். யாருமே எதிர்க்கட்சிகள் இல்லாத போது கூட மக்களை அடைச்சி வைக்கிறது பணப்பட்டுவாடான்னு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் அவங்க வழக்கமான பாணியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். யார் அந்த சாருங்கிறது மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட தான் போகிறேன், அந்த கால் டீட்டெயில்ஸ் தான் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அவரோட இதில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு. ஒரு சிபிஐ விசாரணை ஒரு விசாரணை போறக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிமினல் சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு. அது தொடர்பாக ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். அது 24 மணி நேரம் டைம் இருக்குது. தமிழக அரசும் கவர்னரும் ஒன்றா வந்து பேசுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? அரசியலமைப்பு சட்டத்தில்
ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவதற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி மிக தெளிவாக நம்முடைய சட்டம் சொல்கிறது. அதனால் நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்துகிறாங்க நாங்களும் உங்களை மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதே போல் செல்ஃபோன் வந்து சூடாகிறத நம்ம பார்க்குறோம், பூமி சூடாகிறது வந்து நம்ம இது பண்ணுறது ரெமெடி என்ன இருக்குது? நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு மரங்களெல்லாம் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் இப்போ நம்ம பிரின்சிபால் பேசும்போது சொன்னாங்க, வளர்ச்சியும் சுற்றுப்புற சூழலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது அதனுடைய வசதிகளை மனித சமுதாயம் வந்து விளக்க முடியாது. ஆனால் அதே சமயம் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள், நம்முடைய செயல்கள், நம்ம எப்படி வந்து இந்த மரங்களை காப்பாற்றுறது, இல்லை மரங்களை அதிகமாக நடுறது, இதிலிருந்து எப்படி வந்து மாற்று வழிகளை யோசிக்கிறங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணம் தான் கார்பன் நியூட்ரல். நம்ம இதை நோக்கி செல்கின்ற பொழுது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்க முடியும், வளர்ச்சியிலையும் பின்தங்காமல் பார்க்க முடியும். அரசாங்கம் இதற்கென்று ஒரு பெரிய முன்னெடுப்பை மேற்கொள்ளணும். அப்போ தான் அது நடக்கும். என்னடா வெறும் சர்க்குலர் எழுதி வச்சா பத்தாது, எல்லா தரப்பையும் இதில் இன்வால்வ் பண்ணணும். கோவை மெட்ரோக்கு 154 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க நிலம் எடுக்கிறதுக்காக முதற்கட்டமாக. அதை எப்படி பார்க்குறீங்க? சேம் டைம் வந்து இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி வேலையை வந்து வேகப்படுத்தணும்னு கோரிக்கை எடுத்துருக்காங்க. கோவை மெட்ரோ தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல் நாள் ஆரம்பத்திலிருந்து, முதல் பேச்சிலிருந்து நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். அதனுடைய பணிகளும் நடந்துகிட்ருக்கு. அதனால் தமிழக அரசு ஆரம்பத்தில் அவங்களோட அனுப்பும்போது கூட நிறைய டீட்டெயில் இல்லாமல் அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றி நான் சுட்டி காட்டினேன். அதுக்கப்புறம் அது வந்து மெதுவாக துவங்கி இருக்கு. என்னவெல்லாம் மத்திய அரசினுடைய தரப்பிலே மாநில அரசுக்கு உதவி வேண்டுமோ அதை வந்து முன்னின்று பெற்று தருவதில் எப்போதும் நாங்கள் இருப்போம். நாளைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. விஜய்க்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அஜித்துக்கு ஆதரவு கிடைக்கும். நான் நேரம் கிடச்சுன்னா கட்டாயம் போய் படத்தை பார்த்துட்றேன்ப்பா. நேரமே இல்லை, எல்லாம் எலெக்ஷன் வேலை அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கும்போது நல்ல படம்னு வந்துச்சுன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா போய் பார்த்துட்றேன். ஓகே அக்கா, தாவேக்கால வந்து ஜாதி ரீதியாகவும் பணத்தை கொடுத்து தான் போஸ்டிங் வாங்குறதாகவும் போயிட்டு நிறைய பேர் ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் அதனுடைய முதல் நிர்வாகிகள் ஒரு அறிவிப்பிலேயே இவ்வளவு தூரம் குளறுபடிகள் இருக்கிறது என்றால் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி வந்து அடுத்த பரிமாணத்திற்கு அடையும் என ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.